தாய்மல்லா 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 அப்படிம்பாங்க. அதில் கூட ஒரு ஆள் ஒரு வயசால எங்கள் ஹெட்டு தாய்மல்லாக்கு பதிலா டாம்டி மல்லா அவருக்கு தெரியல பாவம். யா கௌஸ் யா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி யா கௌஸ் யா இப்படியே அதை கத்துவாங்க. கத்தி கடையை நடுவில் ஒரு மைதா மாவை கூட போட்டுருவோம். எதுக்கு இந்த மைதா மாவுன்னு கேட்டா இருட்டில் தானே ஓதுறாங்க. நம்ம ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி குதிரையில் வந்துட்டு போவாருன்றோம். லைட்டை போட்டோன்னா அந்த தடம் இருக்கும், குதிரை வந்துட்டு போன தடம். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி பிறப்பதற்கு முன்னால் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அம்மா ஏதோ ஒரு பயணத்தில் போனாங்களோ வீட்டில் இருந்தாங்களோ தெரியல. அதில் சம்பவத்தில் சொல்லுவாங்க, ஒரு திருடன் இறங்கிடலாம் வந்துடுறான் வீட்டுக்குள்ளேயோ போற வழியிலையோ. திருடன் வந்து மிரட்டும் பொழுது முஹியத்தீன் கர்ப்பத்தில் உள்ள இருக்காருல்ல பிறக்கிற தருவாயின்னு வச்சுக்குவோம். நம்ம அம்மா திருடங்க சுத்திட்டாங்களேங்கிற கோவப்பட்டு உள்ள இருந்து பயத்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து திருட்டு பயிரோட வெட்டி வீழ்த்தி சாடிச்சு கொண்டுட்டு திருப்பி பொசுக்கும் உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. இப்படிங்கிறத ஆலிம் சங்கம் பேசுவோம். அப்போ இதை மட்டுமா பேசுவோம்? மேராஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும் பொழுது அல்லாட்ட ரசூல்லா மேராஜில் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லணும், முகமது மெதுவா பேசு. என்ன இல்லை தொட்டு இல்லை முஹிதீன் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சத்தமா பேசுறாங்க, மெதுவா பேசு. எங்களுக்கு அப்படிலாம் பேச நம்புற அளவுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கா காட்ட பாக்குறான். ரசூல்லா விட கூட இல்லை, அல்லாவுக்கு குழந்தை இருக்குது. அது எவ்வளவு மோசமான விஷயம் அது. அப்ப இது அவ்வளவு மோசமா நமக்கு தெரியல, பக்தியில பாக்குறோம். அப்படியெல்லாம் சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி முஹிதீன் ஜீலானி வயிற்றுல இருந்து வெளியே வந்து கொலை போனாருங்கிறதெல்லாம் நம்பாமல் இருக்கிற நேரம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்திலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஏகத்துவ பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சார பயணத்திலே கடுமையான நெருக்கடிகள், கடுமையான இன்னல்கள், கடுமையான பிரச்சனைகளை ஏகத்துவ சகோதரர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். மௌலூது என்று சொல்லக்கூடிய இணை வைப்பு கொள்கையும் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவிலே வீரியமாக நடைபெற்று கொண்டிருந்தது. தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே மௌலூதிலேயே ஊறியிருந்த சகோதரர் அப்துர் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள், நீங்கள் எல்லாம் அறிந்த ஒருவர், அவர் மௌலூது குறித்து கடுமையான பிரச்சாரங்களை தமிழகத்திலே மேற்கொண்டிருந்தார். அவர் கடந்து வந்த பாதைகள், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இன்னல்கள், இதனால் மக்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரர் அப்துர் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களை நேரில் சந்தித்து ஒரு சிறப்பு நேர்காணல் எடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை தமிழகத்தில் மௌலூத் சம்மந்தமாக பேசிட்டு வரீங்க. உங்களுடைய இந்த ஆரம்ப காலங்கள், நீங்கள் உங்களுடைய பள்ளி படிப்பாக இருக்கிறோம், நீங்கள் மதர்சாவுக்கு போனது, இதெல்லாம் உங்களுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது? பள்ளி படிப்பெல்லாம் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஒரு 6 வகுப்பு படித்து முடிச்சுட்டு 7ஆவது இருக்கும் பொழுது என்னை கொண்டு போய் மதரசாவில் கொண்டு போய் சேர்க்க எங்கள் வீட்டில் முடிவு எடுத்தாங்க. அன்றைய நேரத்தில் சுமார் 45 வருஷம் இருக்கும். என்னுடைய 12-13 வயசு அப்போ. ஆமாம், 12-13 வயசு. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில், எங்கள் ஏரியாவில் பொதுவாக முஸ்லீம்கள் மத்தியில் எப்படின்னா மதரசாக்களை யாரை சேர்ப்பாங்கன்னா, முதல்ல படிப்பு ஒழுங்காக படிக்காதவன், படிப்பு வராதவன் இல்லை, வரும் படிக்கிறது இல்லை, நல்லதும் படிப்பு வந்தாலும் படித்ததுன பாடம் வரும், மற்ற எல்லா அறிவும் வேலை செய்யுது, படிப்பறிவு மட்டும் படிக்கன்னா ஒரு கசப்பாக இருக்கும். பள்ளிக்கூடம் ஸ்கூல் திறந்தாலே ஒரு கசப்பாக இருக்கும். அதனால் படிப்பறிவு இருக்காது, படிக்க மாட்டான். இன்னொரு காரணம் என்ன, கடுமையான சேட்டை, தருதலை, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அப்போவுமே ஒரு பேரே உண்டு. என்ன பேருன்னா, ஊருக்காரனுக்கு ஒரு ஷைத்தான், ஓர் விலைக்கு 9 ஷைத்தான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு உதாரணமே இருக்குது. எங்கள் அஜயத்தோட ஒரு ஆள் சொல்லுவார், ஓதுற பிள்ளை திருட மாட்டான், திருட வந்து ஓதுறான் பாரு. அது மாதிரி ஓதுறான் உள்ள திருடன், கள்ளன், பொய், பித்தலாட்டம், கட்டுப்படாத, ஊருக்கு கட்டுப்படாதவன், வாப்பா அம்மா கட்டுப்படாதவன், அத்தா கட்டுப்படாதவன், இவனை தான் கூட சேர்ப்பாங்க. அதனால தான் இந்த ஆலிம்களில் பெரும்பாலான ஆட்கள்கிட்ட தரம் இல்லை. இஸ்லாமிய தரம், மார்க்க தரம், ஒரு அறிவு, ஒரு சிந்தனை இல்லை, எல்லாம் சேட்டை இயக்கணும்னு வச்சாங்க. அதில் மிஞ்சி 1-2 நல்லவர்கள், அறிவாளிகள் வருவாங்க. அதனால் நான் படித்ததும் கம்மி தான். மதரசாவுடைய சேர்த்தது காரணமே படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்தது, சேட்டை ஒரு காரணம், அடுத்து இன்னொன்று ஏழ்மையும் ஒரு காரணம். எங்கள் ஏரியாவில் அப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மதரசாவில் ஒன்றையும் சேர்ப்போம், நாளப்போ நம்ம பிள்ளைய கஷ்டப்படாது, பாத்தியா மூலதெல்லாம் ஓதி தூட்டு வரும், சாப்பாடு ஓசையில் கிடச்சிரும். ஏன்னா தினசரி வீட்டு சாப்பாடு, அடுத்த வீட்டு சாப்பாடு செலவு பெருசாக வராது. ஒரு 500 ரூபா சம்பளம் இருந்தால் போதும். அன்றைக்கி 500னா இன்றைக்கி 15,000, 20,000. 500னா இன்னைக்கு 15,000 சொல்ல முடியாது. அன்றைய நேரத்தில் 500 ரூபா ஒரு சென்ட்டு, ஒரு இடம், அதுதான் இன்றைக்கி 5 லட்சத்தில் இருக்குது. எல்லாம் இதே வேல்யூஷனில் வராட்டாலும் 500 ரூபாங்கிறது பெரிய சம்பளம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் மோல்துவக்கூடிய காலம் அது. அப்போலாம் என் கையில் 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் தருவாங்க மோலுதுக்கு.
10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் தருவாங்க. அப்படி மதரசாவில் போய் சேர்ந்து மதரசாக்களில் ஒரு மதரசாலும் ஓதலை, தருதலை தான் போகிறோம், எங்கே பார்த்தாலும் சண்டை. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். எத்தனை மதரசா ஓதி இருப்பீங்க? சுமார் ஒரு 12-13 மதரசா பேர் உட்காந்து கணக்கு எடுக்கணும். 12 தாண்டி இருக்கும், 12-13 இருக்கும். மதரசா படிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம், பல மதரசாக்களில் போயிருக்கேன். அது கூட காரணம் அந்த சினிமா மோகம், அது ஒன்று. எந்த மதரசாவுக்கு போனாலும் சினிமா. இப்போ நம்ம சினிமாவுக்கு நம்ம 4-5 பேர் போவோம், போயிட்டு வந்து எவனா ஒருத்தனுக்கு தெரிஞ்சுவோம், அவன் அஜத்தை கோல் சொல்லி கொடுப்பான், அவன் மண்டையை உடைக்கிறது. இப்படியே பிரச்சனை இருந்தால் யார் மதரசாவில் வச்சுருப்பா? இது நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி 4-5 பேர் ஒவ்வொரு மதரசாவும் 7 பேர் 10 பேர் இருப்பான். எல்லா மதரசாக்களுமே இந்த மாதிரி எல்லாருமே சைத்தான் புத்தி இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளவன் பெரிய சைத்தான் தான் இருப்பான். அப்படி வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ நீங்கள் ஆக்காதீங்க, எல்லாரையும் தான் சொல்கிறோம் பொதுவாக. அதனால் மதரசாக்களில் ஓதுகிற காலங்கள்லையும் ஒரு கட்டுப்பாடாக ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அறிவு இருக்கும், விவரம் இருக்கும், ஆனால் மார்க்கத்தினுடைய ஆர்வம் இல்லை. காரணம், மார்க்கத்தை சரியாக இங்கே அன்றைய காலத்து ஆலிம்கள் சொல்லித்தரவில்லையோ, அதனால நம்ம இப்படி இருந்தோமோ என்று நான் இப்படி யோசிக்கிறேன். உங்களுக்கு தௌஹீதுன்றது எப்படி கிடைச்சிது? அப்போ நான் மதரசால ஓதிட்டு இருக்கும் பொழுது ஹாஃபிஸ் ஓதுன்னு சொல்லுவாங்கள்ல, 30 வயசு மனப்பாடம், அதுதான் ஓதிட்டு இருந்தேன். பொதுவாக இந்த ஹாஃபிஸை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷத்தில் முடிச்சிருவாங்க. என்ன மாதிரி கடுமையான சேட்டை உள்ளவங்களாம் முடிக்கிறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகும். எனக்கெல்லாம் 13 வருஷம் ஆச்சு ஹிப்ஸ் முடிக்கிறது. 3 வருஷத்தில் முடிக்க வேண்டிய என்ன காரணம்? முடிச்சு பட்டம்லாம் வாங்கியாச்சு. கடைகளில் ஹாவில் பட்டம்லாம் வாங்கினேன். என் கூட இன்னொரு சார் கூட வாங்கினேன். 2 பேர் பட்டம் வாங்கினோம். ஹிப்ஸ் 13 அப்படி எத்தனை வருஷம் ஓதினாலும் அது ஹிப்ஸ் ஓத வராமல் இல்லை. இந்த திறமை இருந்து செய்ய தோணாது. ஏன்னா சினிமா பார்க்கணும், கூத்தடிக்கணும், இந்த மாதிரி போகிறவங்களுக்கு எப்படி படிப்பு சிந்தனை வரும்? திறமை இருந்தும் அது பயன்படாமல் போனதுக்கு காரணம் நம்முடைய சிந்தனை இப்படி போச்சு. இப்படி போனதுக்கு காரணம் அன்றைய அறிஞர் பெருமக்கள் மார்க்கத்தை சொல்லி நம்மளை திருத்த முற்படலைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். நீங்கள் பல மதரசாக்களில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்களே சொன்னீங்க இந்த ஊர் அந்தந்த ஊரெல்லாம் பேர் சொன்னீங்க. அந்த மதரசாக்களில் படித்த அனுபவங்களை பற்றி ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியுமா? ஆலிமுக்கு நான் ஓத போனேன். கிளீனூர் மதரசா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. சுமரா ஓதுறதுக்கு 1வது சுமரா ஓதுறேன். இல்லை 1வது சுமரா ஓதுறதுக்கு அதுக்கு முந்தி இப்ராஹிம்னா அரபிக் கல்லூரி கோட்டாரில் இருக்குது. நான் ஒரு இல்லை, அங்கே ஓதுனேன். சுன்னத் ஜமாத் மதரசா கோட்டார் இப்ராஹிம்னா அரபிக் கல்லூரி, இன்னும் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஓதிட்டு தான் திருப்பி கிளீனூரில் போய் ஓத போனேன். கிளீனூர் அந்த இப்ராஹிம்னா அரபிக் கல்லூரியில் ஓதும்போது அங்கே வந்து குத்துபேத்து ஓதிருக்கேன், மோழுது ஓதிருக்கேன், பாத்தியா ஓதிருக்கேன், என்னெல்லாமோ இருக்கும் அங்கே. குத்துபேத்துனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குத்துபேத்துன்னு சொல்லுவாங்க, அது அந்த ஏரியாவில் இருக்குது. அதை ஒரு 10 பேர் சுற்றி நின்றுக்கிட்டு யா கௌஸ் யா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹல்கா மாதிரி ஹல்கா, அது வட்டமாக இருக்குன்னா அதுக்கு பேரே ஹல்கான்னு வந்துருச்சு. ஹல்கானா வட்டம் தானே, வட்டமாக நின்று ஓதுவாங்க. யா கௌஸ் யா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அப்படிம்பாங்க. அது திக்கிற வார்த்தையில் நிறைய வரும். தாயிமல்லா 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 அப்படிம்பாங்க. அதில் கூட ஒரு ஆள் ஒரு வயசால் எங்கள் ஹெட்டு தாயிமல்லாக்கு பதிலா டாம்டி மல்லா அவருக்கு தெரியல பாவம். யா கௌஸ் யா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி யா கௌஸ் யா இப்படியே அதை கத்துவாங்க. கத்தி கடையை நடுவில் ஒரு மைதா மாவை கூட போட்டுருவோம். எதுக்கு இந்த மைதா மாவுன்னு கேட்டால், இருட்டில் தானே ஓதுறாங்க. நம்ம ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி குதிரையில் வந்துட்டு போவாருன்றான். லைட்டை போட்டோன்னா அந்த தடம் இருக்கும், குதிரை வந்துட்டு போன தடம். அது என்னான்னு கவனித்து பார்த்தா மோதினார் எங்களோட ஓதுவார்ல, அவர் எட்டு கையை விட்டு மெதுவாக போய் விரலை கொண்டு அந்த குதிரை தடம் மாதிரி பதிச்சிடுவார் மைதா மாவில். இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. இதை பொதுமக்கள் பார்க்கணும், முஹைதீன் வந்துட்டு போகிற போல் இருக்குங்கன்னு நம்புவாங்கல்ல. அவர் வந்துட்டு குதிரையில் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நமக்கு அதை பற்றி சரியாக தப்பாங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு காலம். 12, 13, 14 வயசில் என்ன தெரிய போகுது? காசு கிடைக்கி குதிப்பது செய்வோம். இந்த லாஜிக்கு தர்க்கக்கலை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்கள் பயனில் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த தர்க்கம் வருது? இந்த லாஜிக்கெல்லாம் எப்படி கொண்டு வரீங்க? அப்துல்சலாம் ஹஜரத் அவர் உலமாக்கல் சபை தலைவராக கூட இருந்திருக்கிறார். சக்கியமங்கலத்துக்காரர், மதுரை சக்கியமங்கலம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அறிவாளி. ரொம்ப தன்ட்ட ஓதக்கூடிய மாணவர்கள் தான் பிள்ளைகளை விட கவனிப்பார். கரெக்டாக படிக்கணும் போகணுன்னு கொள்கை இல்லை. நம்ம என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கமோ அதை கரெக்டாக சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு புரிகிற மாதிரி. தமிழை விட அரபி ஈஸியாக விளக்குவார் அவர். அவர் மூலமாக தான் சில லாஜிக்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. லாஜிக் எனக்கு ஏற்கனவே லாஜிக் தர்க்க ரீதியாக பேசணுங்கிற ஆசையெல்லாம் உண்டு, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா எதை எடுத்தாலும் தர்க்கக்கலையிலே புரிய வைப்பார். கிராம அருமையாக புரிய வைப்பார் தர்க்கக்கலை. அதாவது அது மட்டும் இல்லாமல் கிராமர இலக்கணத்தை மூர்த்தி ஸ்டைலே சொல்லுவார் அவர்.
அப்படி இருக்கு. அல்ஃபியத் இப்னு மாலிக்ல அல்ஃபியாங்கிற ஒரு 1000 பைத்தும்பாங்க, 1000 கவிதைகள். பைத்துனா கவிதை தானே, ஆமா 1000 பாடல், 1000 பைத்தும் கிராமர் தான். கிராமரை பாட்டில் சொல்லியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் 1வது சுமராவில் சில நேரத்தில் ஹுரூஃப் ஹல்குன்னு சொல்லுவாங்க, தொண்டையில் உருவாகக்கூடிய எழுத்துக்கள். ஹம்சா ஹே, ஐன் ஹே, கைன் ஹே இருக்கா? இந்த ஹம்சா ஹே ரெண்டும் ஒரே இடம், ஐன் ஹே இந்த ரெண்டும் ஒரே இடம், கைன் ஹே இந்த ரெண்டும் ஒரே இடம். இதை கவிதை எழுதி வச்சிருக்கான் பாட்டா. அதெல்லாம் அவர் தான் என்ன சொல்லிட்டு வந்தார் சனாசனத்து. حروف خلق ستة همز وهاء عين وحاء ثم غين ثم خاء. மௌலிது ஸ்டைலே சொல்லியிருந்தாரு. பாட்டை சொல்லி தந்தோடனே அது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடுச்சு. பாருங்க, எப்போமோ படித்தது, 40 வருஷத்துக்கு முந்தி உள்ளது மனப்பாடம் இருக்க. அந்த பாட்டு வந்து மனுஷனை ஈர்த்துரும்ல. ஒரு நல்லதோ கெட்டதோ பாட்டு மூலமாக ஒன்று சொல்லும் பொழுது ஈர்த்துரும். இந்த மாதிரி பாட்டுக்களை சொல்லி தான் வருது. நிறைய டியூன் அவர் ஒன்றுன்னு சொல்லி தருவார். அதில் நான் ஏற்கனவே இந்த டியூன் மேலே சினிமா மோகம், அதிகமான சினிமா பார்ப்பதற்கு மூழ்துவரும் ஒரு காரணம். அப்படின்னா இப்படி மௌலதுக்கு பாட்டுக்கு மெட் எடுக்கணும்னு போய் மெட் எடுக்கிறதுக்குன்னு போவோம், காசு வேற கிடைக்கி சலாசட்டு அப்படி ஓதணும். அப்படி ஓடுற காலத்தில் அங்கே போய் 3 வருஷம் ஓதணும் அவர்கிட்ட. இங்கே 1 வருஷம், எங்கே நாகர்கோயிலில் 1 வருஷம், அங்கே அவர்கிட்ட ஒரு 3 வருஷம். அவர்கிட்ட 3 வருஷம் ஓதும் பொழுது தான் தௌஹீத் சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு தௌஹீத் சிந்தனை சொன்னது யாருன்னு சொன்னால், ஷம்சுல்வார் ரஹ்மானுடைய மச்சான் அலி ரஹ்மானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலி ரஹ்மானி மேலப்படையதுக்காரர். அவர் ஒரு காரணம். அவர் தான் சில விஷயங்களை வந்து சொன்னார். அவர் சங்கட பந்தலில் சில ஆலிம்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்து சில விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லுவார். அப்போ தௌஹீத் சிந்தனை வந்து இப்படி இப்படி சொல்லுவோம். இந்த மூணு மேலே எனக்கு பக்தியெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் பக்தி கொஞ்சம் இருந்திருக்கலாம். போ இது வந்து பாட்டு, சினிமா பாட்டில் மூழ்து ஓதும்பொழுது பக்தி குறைஞ்சிருமில்ல. சினிமா பாட்டிலையில் போகுது. ஆரம்பத்தில் பக்தியாவெல்லாம் ஓதி இருக்கேன் ஒரு காலத்தில். இப்படி ஓதிட்டு இருக்கோம். அந்த அலி ரஹ்மான் என்ன செஞ்சார், தௌஹீத் சிந்தனை வர்றதுக்கு ஒரு சில விஷயத்தான் சொன்னார். அந்த சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் கிளிக் ஆயிரும்ல. சில நேரங்களில் சின்ன வார்த்தைகள். என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஆள் இருந்தார். யாருன்னா சிவவடிவேல்னு ஒரு ஆள். சிவவடிவேல் அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தார். அது எப்போ வந்தார்னா நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தின ஆரம்ப காலகட்டங்களில் 30 வருஷத்துக்கு முன்னால். நான் சொல்ல 40 வருஷம் முன்னால், மாரிசா 45 வருஷம் முன்னால், 30 வருஷம் சிவவடிவேல்னு ஒரு ஆள் வந்தார். அவர் ஜட்ஜு, அவர் மாவட்ட ஜட்ஜு, மாவட்ட நீதிபதி. அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் நீங்கள் எப்படி சார் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, எது உங்களை இஸ்லாத்தின் மேல் ஈர்த்தது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அதாயா, உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. இதை விட ஒரு அழகான கான்செப்ட், அழகான தியரி இருக்க முடியுமா? அப்போ இந்த ஒரு வார்த்தை அவரை இஸ்லாத்து பக்கம் இழுத்துருக்கேன் ஒரு ஆளை. அப்போ தௌஹீத் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய வேண்டியதில்லை, சில விஷயங்கள் போதுமானது. அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அலி ரஹ்மான் என்ன சொன்னார்னா, முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதையை பற்றி அப்போ ஆலிம் சாக்கு மத்தியில் பிரபல்யம், ரொம்ப பிரபலம். நிறைய இப்பவும் கொஞ்சம் இருக்க, ஓரளவு பயந்து பின்வாங்கிட்டாங்க நம்ம கேட்குற கேள்வினால. அப்போ அது பக்தி பரவசத்தோடு சொல்லப்படும். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதையை எல்லா அவுலியாக்களும் வந்து ஒரு 5% சொல்லுவான், 95% முஹைதீன் தான் பேசுவான், எல்லா ஆலிம்களும். அப்படி சில ஆலிம்கள் சொல்லும் பொழுது, முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி பிறப்பதற்கு முன்னால் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது, கர்ப்பமாக, அவன் அம்மா வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும் பொழுது, அவன் அம்மா ஏதோ ஒரு பயணத்தில் போனாங்களோ வீட்டில் இருந்தாங்களோ தெரியல. அதில் சில சம்பவத்தில் சொல்லுவாங்க, ஒரு திருடன் இறங்கிடுறான், வந்துடுறான் வீட்டுக்குள்ளேயோ போகிற வழியிலையோ. திருடன் வந்து மிரட்டும் பொழுது, முஹைதீன் கர்ப்பத்தில் உள்ள இருக்கார்ல, 9 மாதம் பிறக்கலை, 9 மாதமே வச்சுக்குவோமே, பிறக்கிற தருவாயின்னு வச்சுக்குவோம். நம்ம அம்மா திருடங்க சுற்றிட்டாங்களேங்கிற கோவப்பட்டு உள்ளே இருந்து பயத்தை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து திருட்டு பயிரோட வெட்டி வீழ்த்தி சாடிச்சு கொண்டுட்டு திருப்பி பொசுக்கும் உள்ளே போய் உட்காந்துட்டார். இப்படிங்கிறத ஆலிம் சங்கம் பேசுவோம். அப்போ இதை மட்டுமா பேசுவோம். மேராஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகும் பொழுது, அல்லாட்ட ரசூல்லா பேசும் பொழுது, மேராஜில் பேசும் பொழுது அவர் அல்லாஹ் சொல்லணும், முகமது மெதுவாக பேசு. என்ன இல்லை தொட்டில்ல முஹைதீன் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சத்தமாக பேசுறாங்க, மெதுவாக பேசு. எங்களுக்கு அப்படிலாம் பேச நம்புற அளவுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்க்கு புள்ள இருக்கா காட்ட பார்க்குறான். ரசூல்லா விட கூட இல்லை, அல்லாவுக்கு குழந்தை இருக்குது. அது எவ்வளோ மோசமான விஷயம் அது. அப்போ இது அவ்வளோ மோசமாக நமக்கு தெரியல, பக்தியில பார்க்குறோம்.
அப்படியெல்லாம் சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி முஹித் அப்துல் ஜிலானி வயிற்றுலேருந்து வெளியே வந்து கொலை போனாருங்கிறதெல்லாம் நம்பாமல் இருக்கிற நேரம்னா நம்பவும் முடியல. நம்ம ஒரு பயம் தானே, தப்பாக நினச்சிருவோமோ இஸ்லாத்தில் உள்ள நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோமோங்கிற பயத்தில் பேசாமல் இருந்தோம். இந்த கதையை தான் அலி ரஹ்மானி சொன்னார். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னாரு. என்ன அஜர்த்து அப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தூ ஐதியஹுமா. திருடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டுன்னு அல்லாஹ் சொல்கிறான். திருட்டு நிரூபிக்கப்பட்டான். இங்கே திருடன் வந்து இருக்கான் மொய்து அமிகா வீட்டுக்கு, திருடவே இல்லை. அதுக்குள்ளே வயத்தை விட்டு வெளியே வந்து அவர் கொலை செய்கிறாருன்னா கொலகார பாவியா? இஸ்லாமிய சட்டத்தை மாற்றம்லாம் ஆகும். முஹித் அப்துல் ஜிலானி காலத்தில் நடந்திருக்காது. இது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய அநியாயம். குர்ஆனுக்கு மாற்றம். அப்படியே வந்தாலும் கையத்தான் வெட்டணும். அது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் வெட்டணும். 1000 ஓட்டம் இருக்குது. இது எப்படி உண்மையாக இருக்கும்? தான் ஆஹா, அவுலியாக்கள் பேரில் நிறைய பொய் சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல விளங்குச்சு. ஒரு கிளிக் ஆகிடுச்சுல. ஆமாம், குர்ஆன் இப்படி சொல்லுதுன்னு நம்ம தான் எல்லாருக்கும் தெரியுமே. இது அநியாயமாவில் இருக்குது. பெரிய பெரிய இட்டு கதை மாதிரில இருக்குது. விட்டலாச்சாரியார் கதைம்பாங்கல்ல, மாயஜால கதை. அந்த நேரத்தில் சினிமா எடுப்பான். அது பரவாயில்ல ஓட்டிருக்கேன். அப்படிலாம் அந்த படமெல்லாம் அந்த சினிமாவெல்லாம் பார்த்துருக்கேன். இதை பார்க்கும் பொழுது தான் இது எங்கே யார் இதை மாதிரி ஒரு விஷயத்தை குர்ஆனை ஆதாரம் காட்டி சொல்கிறா என்ன எதிர்பார்க்கும் பொழுது பல ஆலிம்ஸாக ஷம்சுல்வார் ரஹ்மான்லாம் எனக்கு சொல்லி தந்த அவர் ஒரு ஆள் தான். ஷம்சுல்வார் ரஹ்மான்லாம் எனக்கு மதப் பாடம் ஷாய் மதப் பாடம் நடத்தியிருக்காரு. அதை பின்னால் நான் சொல்கிறேன். ரஹ்மானி அவன் அலி ரஹ்மானி எனக்கு ஷாய் மதம் நடத்திட்டு இருக்கும்போது இழந்த கதையெல்லாம் சொன்னார். எங்கள் கிளீனூரில் வச்சு. இதுக்கு பிறகு தான் தௌஹீத் சிந்தனை முதல்ல வருது. தௌஹீத் சிந்தனைனா அதாவது குர்ஆனைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். இது பொய். முகமது நபி என்ன சட்டம் எப்படி நடத்துனாங்க, கையை விட்டுன்னு சொன்னாங்க. இது எல்லாம் கதையாக இருக்குது. மற்ற கதையெல்லாம் தூர விட்டுட்டோம். அவுலியாக்கள் தேவையில்லைங்க. ரெண்டாவது அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிற ஒரு கிளிக் ஆனதுக்கு இது ஒரு காரணம். அதுக்கு பிறகு தௌஹீத் சிந்தனை மெதுவாக வர ஆரம்பிச்சது. எப்படி வர ஆரம்பிச்சதுன்னா, சில அறிஞர்களுடைய தர்க்க கலையை நான் பார்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் தர்க்க கலை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு. அதில் ஒரு ரொம்ப பிரபல்யமான ஆள், அந்த காலத்தில் அவர் இருக்காரா இப்போ இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் அமிர்த சரஸ் பஞ்சாபி சனாவுல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் நான் ஃபுல்லாக அவர் வாழ்க்கையெல்லாம் பார்க்கல. அவருடைய ஒரு ஆர்குமெண்ட், ஒரு தர்க்க கலை எனக்கு அவ்வளவு ஈர்த்துதா. அதாவது சொல்லுவாங்கள்ல கூஸ் பம்பா, புல்லரிக்கிறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது என்னன்னா, சாட்டா சொல்கிறேனே, அவரை யாரோ ஒரு ஆலிம்ஸா நீங்களாம் ஒரு காஃபிர், உன்கிட்ட பேச முடியாது அப்படின்னு எந்த ஆலிம்ஸாக சொல்லியிருக்க. அந்த ஆலிம்ஸாக்களுக்கு இதான் வேலை, உடனே காஃபிர்ன்றோம். உடனே அவர் என்ன செஞ்சிருக்காரு, கோவப்படாமல் பதிலை சவுக்கடி மாதிரி. அது ஒரு டேலண்ட். அது அல்லாஹ் அப்படி கொடுத்துருக்கான் அவருக்கு. நீ ஒரு காஃபிர், உன்னை பேச மாட்டேன்னு ஆலிம்ஸாக சொல்லியிருக்கான். யார? சனாவுல்லவ. அப்படிங்களா? சரி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ முஸ்லீம் ஆகிட்டேன், இப்போ பேசுங்க. டென்ஷன் ஆகி ஓடி இருக்கான். தலையை பிச்சுக்குவான்ல, பதில் சொல்ல முடியாதுல்ல. இதை நான் பயன்படுத்தி ஒரு ஆலிம்ஸாட பேசுகிறேன். இதே வார்த்தையை அவரை காப்பி அடிச்சுன்னா நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் ஒரு ஆள் சொல்லும்போது அதை எடுத்து அதே மாதிரி செய்யலாம் தானே. என்ன ஒரு ஆலிம்ஸா காஃபிருன்னா, கடையில் உள்ள ஒரு ஆலிம்ஸா காஃபிர், அவரை வெளியே விட்டுவோம் அப்படின்னா. சரியா சொல்றது? காஃபிர்னா என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும், அவ்வளோதானே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டேன், பேசுங்களேன். ஏஞ்சிட்டான் அந்த ஆலிம்ஸா. ஷைத்தானா அப்படின்னா எப்படின்னா, ஷைத்தானை கூட நீங்கள் ஷைத்தானா நான் ஷைத்தானா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் சொல்கிறேன், நீ காஃபின்னு என்ன சொன்னாக்கு நான் கோவப்படணும். நான் கோவப்பட்டு விட்டுட்டு இப்படி உட்காந்துட்டேன். என்ன யார் ஷைத்தான்னு சொன்னோன்னா அவருக்கு வேர்த்து விழுத்து என்ன சொல்லுவாங்க, ப்ரெஷர் உச்சமாயிடுச்சு. என்னை கூட்டு வரேன், என்னை எழுத்துட்டு வெளியே வந்துட்டான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆலிம்களாக இருக்கான். ஒரு கேள்வி அரண்டு ஓடுறான். இந்த கேள்வி ஏன் கேள்வி இல்லை, உண்மையின் பக்கம் சாய்ந்து நிற்பவனுடைய கேள்விக்கு அரண்டு ஓடுவாங்கிறதுக்கு இப்படி நிறைய அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கேன். மார்சால ஓதும் பொழுது நிறைய அப்படி நான் ஓதிட்டு எங்கே ஓதினேன், கிளீனூரில் 3-4 வருஷம் ஓதிட்டு, அப்புறம் சங்கரபந்தில் 1 வருஷம் ஓதினேன். சங்கரபந்தில் ஓதிட்டு அப்போ தான் அலிரவான் அங்கே வரமாட்டார், லுஹா இருந்தார். அங்கே இன்னும் நிறைய ஆளுநர்கள் இருந்தாங்க சங்கரபந்தலில். அங்கேருந்து நான் ஓய்வு முடிச்சுட்டு வந்து நேரம் அன்சாரி மார்சா கடையநல்லூரில் வந்து சேர்ந்தேன். அன்சாரி மாசா யூசுப் அன்சாரி மாங்களா 12, 13, 14 இருக்கும் தெரியல எனக்கு. 12க்கு மேலே துல்லியமான இப்போ ஓதும் இல்லை. 10, 12, 13 கூட இருக்கலாம்.
என் அளவுக்கு மர்சால ஓனவங்க ஒன்று ரெண்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, நம்ம அளவுக்கு ஓதிருக்காங்க அத்தனை மர்சாக்கள்ல. ஆனால் இவ்வளோ மர்சாக்களில் ஓதி பார்க்கும் பொழுது காலங்கள் கடந்துன்னு சொன்னாலும் இந்த ஆலிம் சாக்கள் ஒன்றுக்காவாத சரியில்லை, உழப்புறான், ஏமாத்துறாங்கிறத தெளிவாக தெரிவதற்கு எனக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பொய், ஏமாத்து, ஆதாரம் கேட்டால் கோபம், பதில் சொல்ல முடியாம ஒரு நபி வழியை சொன்னா சந்தோஷமா ஏத்துக்கணும்ல. எனக்கு நீ நபி வழி சொல்றியா, இது ஆணவம். இந்த உதாரணம் சொல்லி ஏமாத்துறது ஆலிம்களை எத்தனைங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.